ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. சின்ன சைஸாக இருக்குதுன்னா நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியோட தண்ணி நல்லா ஓரளவுக்கு வத்திரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. வீடியோவில் அதை எடுக்கலை. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடணுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலாக நான் எடுத்து 5-6 கேஷ்நட் சேர்த்து நல்லா அரைச்சி பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காயை அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாங்க. கேஷ்நட் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை உடச்சி சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்டே ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 6லேருந்து 7 அளவுக்கு முட்டைகள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் முட்டைகள் அதிகமாக கூட சேர்த்திக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். முட்டைகளை இப்படி உடச்சி நம்ம ஒரு பவுலில் எடுத்து சேர்க்கும்போது அதோடய ஓடெல்லாம் நம்மளுக்கு குழம்புல விழாமல் இருக்குங்க. உங்களுக்கு முட்டை இப்படி உடச்சி ஊற்றுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா முட்டையும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.